மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆகாச மாரியம்மன், அதாவது நாச்சியார் கோவிலில் அமைந்திருக்கும் ஆகாச மாரியம்மன் கோவில் பற்றித்தான். இந்த நாச்சியார் கோவில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. முன்பு திருநறையூர் என்று அழைக்கப்பட்டது. அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்காக எந்த உதவி வேண்டாலும் செய்வார். ஒரு சமயம் சமயபுரத்திலிருந்து நாச்சியார் கோவிலுக்கு வந்து, அதாவது ஆகாச மார்க்கமாக வந்து 10 நாட்கள் இங்கு தங்கியிருந்து ஒரு வளையல்காரருக்கு அருள்பாலித்த நிகழ்வு மிகவும் பிரசித்தம். நாச்சியார் கோவில் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கௌரவகுலத்தினர் என்ற கவல செட்டியார்கள் வாழ்ந்து வந்த இடம். அந்த காலத்தில் குதிரை மீது இவர்கள் வளையல்களை எடுத்துச் சென்று அருகிலுள்ள ஊர்களில் வளையல் வியாபாரம் செய்து வந்தார்கள். அவர்கள் ஒரு சமயம் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு சமயபுரம் சென்று அந்த கோவிலில் தங்கியிருந்து அண்டை ஊர்களுக்கு சென்று வளையல் வியாபாரம் செய்தார்கள். ஒரு நாள் இரவு வணிகர்களில் பெரியவர் ஒருவர் கனவில் இளம் பெண் தோண்டி தனக்கு வளையல் போடும்படி கூற பெரியவரும் மகிழ்ச்சியோடு வளையல் போட்டுவிட்டார். ஆனால் வேதனையாக எல்லா வளையல்களும் உடைந்து விட்டன. அவர் மிக வருந்தி, அம்மா, எங்கள் ஊருக்கு வாருங்கள், கை நிறைய வளையல்கள் அறிவிக்கின்றேன் என்றார். அவள் சிரித்து கொண்டே, உங்கள் ஊருக்கு வந்தால் நிறைய வளையல்கள் போட்டு விடுகிறாயா? இதோ இப்போது உன் ஊர்க்காரர்களுக்கு போட்டு விடுகின்றேன் என்று சிரித்து மறைந்தார். பெரியவர் விழித்து இந்த கனவை எண்ணி பார்க்க அருகில் வளையல்கள் உடைந்து கிடந்தன. அவருடன் வந்தவர்களுக்கு அம்மை போட்டிருந்தது. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. கோவில் குருக்கள் ஓடி வந்து பெரியவரிடம் பொற்காசுக்களை கொடுத்தார். அவர் ஆச்சரியமாக பார்க்க குருக்கள் சொன்னார், அம்பாள் கனவில் வந்து உடைந்த வளையல்களுக்கு உரிய பொற்காசுக்களை தருமாறு பணிந்தால் இந்தாருங்கள் என்றார். பிறகு கனவில் வந்த அன்னை சமயபுரத்தால் பெரியவரிடம் அம்மை போட்டியவர்களுக்கு திருநீற்றை பூசுமாறு கூற உடனே அம்மை முத்துக்கள் மறைந்தோடியது. அனைவரும் மெய்சிலித்து போனார்கள். அம்பிகையை வேண்டி கண்ணீர் மல்க நின்றார்கள். பெரியவர் கனவில் வந்தது சமயபுரம் அம்பிகைதான் என்று உணர்ந்தார்கள். மற்றவர்களிடம் நடந்ததை கூறினார்கள். அனைவரும் தாங்களும் தன்னை மாரியை காண ஆவலுற்றார்கள். மனமுருகி வேண்டி நின்றார்கள். அப்போது ஒரு அதிசயம் நிறைவேறியது. எல்லோரும் வியக்கம் வண்ணம் ஆகாயத்தில் அன்னை காட்சி கொடுத்தார். ஆகாச மாரியாக காட்சி கொடுத்தார். அனைவரும் பக்தி பரவசத்துடன் வணங்கி அன்னை தங்கள் ஊருக்கு வந்துள்ள வேண்டும் என்று வணங்கினார்கள். உங்கள் ஊர் எது என்றால் அன்னை. அன்னைக்கு தெரியாதா? வணிகர்கள் முருவலிக்கும் நரையூர் என்று கூற அவர்கள் பக்திக்கு மெச்சி, நான் அந்த ஊருக்கு முல்லைக்கும் மல்லிகைக்கும் முன்கை வளையல்களுக்கும் ஆண்டுதோறும் வந்தருள்வேன். வைகாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சமயபுரத்தை விட்டு ஆகாச மார்க்கமாக திருநறையூருக்கு வந்து 10 தினங்கள் தங்கிவிட்டு மீண்டும் சமயபுரம் திரும்பி விடுவேன் என்று திருவாயை மலர்ந்தருளினார். வணிகர்கள் ஆனந்தத்தோடு ஊர் திரும்பி அம்மன் கூறியபடி விழா எடுத்தார்கள். அம்பாள் அருளியபடி ஒவ்வொரு வருடமும் ஆகாச மார்க்கமாக சமயபுரத்தால் எழுந்தருளி திருநறையூரில் தங்கி அலங்காரவல்லியாக அருள் புரிகின்றார். திருநறையூர் என்ற நாச்சியார் கோவிலில் அம்மனுக்கு தனி கோவில் கிடையாது. விழா நாட்கள் தவிர மற்ற நாட்களில் அம்மனுக்கு திருவுருவம் கிடையாது. தீப ஒளியாக காட்சி தருகின்றார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் அமாவாசையை அடுத்த வெள்ளிக்கிழமை துவங்கி 10 தினங்கள் நடைபெறும் விழாவில் ஆகாச மாரியம்மனை தர்பையால் உருவாக்கி பக்தர்கள் விரதமிருந்து கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். ஆகாச மாரியம்மன் வரும் வைகாசி அமாவாசைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அரசலாற்றுக்கு சென்று ஊற்று வெட்டி வைப்பார்கள். பின் செப்பக்குடத்தில் கோவில் தீர்த்தத்துடன் ஆற்றுக்கு சென்று ஊற்று தண்ணீரை குடத்தில் நிறைத்து எலுமிச்சம்பழங்கள் வைத்து தர்பைகளை சொருகி பிறகு அதை எடுத்து வருவார்கள். ஊரின் எல்லையில் அமைந்துள்ள கோவிலில் வைத்து தர்பை கொண்டும் சிவப்பு துணி கொண்டும் வெள்ளையாலான அன்னை திருவுருவம் அமைத்து கன்னிப்பெண் அமர்ந்த தோற்றத்தில் பூப்பல்லக்கில் அமர்த்தி சனிக்கிழமை காலை ஆங்காங்கே மண்டகபடிகள் நடைபெற மலர்தூவி வரவேற்பளிப்பார்கள். சமயபுரத்து அம்மன் ஆகாச மார்க்கமாக
இங்கு வந்து ஆகாச மாரியாக காட்சி தருவதாக ஐதீகம். அம்பிகைக்கு நடைபெறும் இந்த திருவிழாவின் போது வேறு எந்த விசேஷமும் நடைபெறாது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் அதிசயம் இது. அம்பிகை தினம் ஒரு அலங்காரத்தில் காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவளின் லட்சுமி அலங்காரம், சரஸ்வதி அலங்காரம், மதனகோபன அலங்காரம், மகிஷாசுரமத்தின் அலங்காரம், சேஷசயன அலங்காரம் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கன. வெள்ளிக்கிழமை ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அழகாக காட்சியளிப்பார். இந்த அலங்காரத்துக்காக பிரத்யோக வெண்பட்டு சிலை தயாரிக்கப்படுகின்றது. இந்த சமயத்தில் தண்ணீர் விளக்கரித்தல் நிகழ்ச்சி இந்தளவும் நடைபெறுகின்றது. இதற்கு அடுத்த புதன்கிழமை அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் சமயபுரம் செல்வது மக்கள் பிரியா விடை கொடுப்பது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். அம்பிகை ஜோதி ரூபமாக அடுத்த ஆண்டு வரை அருள்பாலிப்பது என அனைவரும் அதை நேர்த்தியாக அதை மனதில் ஆட்கொண்டு மிக பக்தி சக்தியோடு இந்த விழாவை நடத்துகின்றார்கள். அம்பாள் ஊருக்கு வரும்போது இருக்கும் மகிழ்ச்சி விடை கொடுக்கும் போது இருப்பதில்லை. நெஞ்சம் கணக்க வழி அனுப்புகின்றார்கள் அந்த அம்பாளை. இந்த உணர்ச்சிகரமான இந்த ஆலயத்தின் செய்திகளை கேட்டு கண்டிப்பாக நமக்கு உள்ளரித்திருக்கும். இதுபோல நாளை புற்றூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் செய்திகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். மகிழ்ச்சி அடைய இருக்கின்றோம். தொடர்ந்து நாளை பார்ப்போமா? ஓம் மகா மாரியம்மனே.